ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 113 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 20195 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக சென்செக்ஸ் வந்து 82570 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 317 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 241 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 57006 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 37424 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆகிருக்குது. ஆக்சுவலி மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான். அது லாஸ்ட் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் 120 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 1555 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃபோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ஸ்டாண்டர்ட் நெட் ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 546 கோடி. நெட் ப்ரீமியம் இன்கம் ஒரு 16% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது போக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீக்வென்ஷியல் பேசிஸில். நெக்ஸ்ட்டு அவங்களோட நெட் ப்ரீமியம் இன்கம் 39% பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு, 23,766 கோடியாக இருக்குது. இண்டிவிஜுவல் ஆனுவலைஸ் ப்ரீமியம் ஈக்குவலண்ட் வந்து 12.5% க்ரோத் காமிச்சிருக்குது. ஆக்சுவலி சிஏஜிஆர் க்ரோத் லாஸ்ட் 2 இயர்ஸில் 21% இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் 12.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 இயர் சிஏஜிஆர் 15% இருக்குது. நியூ பிஸ்னஸ் மார்ஜின் 25.1% இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 15% வளர்ந்துருக்கு. எம்பிடெட் வேல்யூ 52,355 கோடியாக இருக்குது, 16.3% க்ரோத் ஆயிருக்குது. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ரைவேட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி என்கிட்ட கிடையாது, பட் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை டிஸ்கஸ் பண்ணணும். இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்த உடனே. ஏன்னா ஆல்ரெடி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஐடிசி, அந்த கோத்ரேஜ் ஃபிலிப்ஸ் அது மாதிரி இதெல்லாமே நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் தான் 4 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் தான் இன்றைக்கி இருக்குது, அதை தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஐசிசி ப்ருடென்ஷியல் லைஃபோட Q1 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் ஒரு 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 302 கோடி பண்ணியிருக்கிறாங்க. அது போக இவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் அது வந்து வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் 457 கோடியாக இருக்குது. இது மார்ஜினலி விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் மார்ஜினும் 24.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஆனுவலைஸ் ப்ரீமியம் ஈக்குவலன்ட் 5% டிக்ளைன் ஆயிருக்கு. அதே ஏபின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸில் வந்து 9.5% விழுந்திருக்கு. ப்ரொடெக்ஷன் ஏபி 15.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 409 கோடியாக இருக்குது. சப்செக்மெண்ட் மட்டும் 24.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் 6.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ப்ரீமியம் கலெக்ஷன் 8.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரினுவல் ப்ரீமியம் இன்கம் 9.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காஸ்ட் டு டோட்டல் ப்ரீமியம் 21.2% ரேஷியோ ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. சேவிங்ஸ் லைன் ஆஃப் பிஸ்னஸ் மெட்ரிக் 4.1% இருக்குது, 16.8% குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த கம்பெனியோட நெட்வொர்க் 12,553 கோடியாக இருக்குது. அது இல்லாமல் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் 17,521 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 17,521 கோடியிலேருந்து 16,892 கோடியாக குறைஞ்சிருக்கு. யூனிட் லிங்க் போர்ட்ஃபோலியோ 14,095 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸும் 3.9% விழுந்திருக்குது. ஓவரால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பல்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் உள்ள சில செக்மெண்ட்ஸில் எல்லாமே டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் புவர் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. ஆவரேஜாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎன்எல்னு சொல்லுவாங்க, அதாவது பிஎஸ்என்எல்லோட பேரண்ட்டு. இவங்க வந்து டெலிகாம் ஆப்ரேட்டராக இருக்கிறாங்க. 8,585 கோடி பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டியூ வந்து 7 பிஎஸ்சி பேங்க்குக்கு கொடுக்கணும் ஜூன் 2025 கணக்குப்படி. ஸோ இது பெண்டிங்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதில் நான் கிட்டத்தட்ட யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, யூகோ பேங்க் இருக்குது, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,794 கோடி பிரின்சிபல், அது போக 790 கோடி வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ டோட்டலாட்டு கிட்டத்தட்ட 8,585 கோடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் டியூ வச்சுருக்கிறாங்க. இதில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 3,733 கோடி, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 1,121 கோடி, பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு 474 கோடி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 363 கோடி, யூகோ பேங்க்குக்கு 273 கோடி, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்குக்கு 184 கோடி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு 2,434 கோடி. ஸோ இது எல்லாமே எங்கே போய் விழும்னா அவங்களோட என்பிஏ இருக்குல்ல, பேட் லோன்ஸ், அதில் போய் விழும். ஒன்ஸ் இவங்க பே பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, டிலே ஆகுதுன்னா அங்கே தான் போய் முடியும். ஸோ எம்டிஎன்எல்லோட டோட்டல் ஃபினான்ஷியல் டெப்ட் வந்து 34,484 கோடியாக இருக்குது. 8,585 கோடி பேங்க் லோன்ஸ் ஆட்டும், 24,071 கோடி சாவர்ஜின் கேரண்டீட் பாண்ட்ஸ் ஆட்டும்,
1828 கோடி வந்து டிஓடி அதாவது சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் அந்த பாண்ட்ஸில் வந்து பாரோ பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எம்டிஎன்எல்ல பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அசோக் லேலாண்டும் தமிழ்நாடு கிராம பேங்க் அவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னா அவங்களோட வெஹிக்கிளுக்கு வந்து ஃபினான்சிங் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. இது அசோக் லேலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 2% விழுந்திருக்கு. 568 கோடியாக இருக்குது. இது போக அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் இந்த குவார்ட்டரில் வந்து ரெவன்யூ வந்து 15% ரைஸ் ஆயிருக்கு. 4465 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களோட அசட் குவாலிட்டி கிராஸ் ஸ்டேஜ் 3ல வந்து 2.56% இருக்குது. இது இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி ஸ்டேஜ் 3 லோன்ஸு டோட்டல் கிராஸ் லோன் 2794 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ஸ்டேஜ் 3 லோன்ஸில் 1584 கோடியாக இருக்குது. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் 56.70% இருக்குது. கிரெடிட் காஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் கிராஸ் லோன் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன் அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட் 14.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேசிஸில் கிராஸ் லோன் புக் 2.31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் கிராஸ் லோன் புக் 38.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் ஃபினான்ஸ் 37.8% இருக்குது. கன்சூமர் ஃபினான்ஸ் 23.5% இருக்குது. டிஸ்பர்ஸ்மெண்ட் 8.09% விழுந்திருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் மார்ஜின் பார்க்கும்போது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2092 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 18.3% இயர் ஆனர் பேசிஸ்லையும் 6% குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 7.7% இயர் ஆனர் பேசிஸ்லையும் குவார்டர் பேசிஸ்லையும் 7.6% வந்து இயர் ஆனர் பேசிஸ்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸ்டாக் ப்ரைஸ் 841 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் வெயிட் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். ஐசிசி லோம்பார்டோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 28% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 747 கோடி இந்த குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 6083 கோடி 13.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் ப்ரீமியம் ரிட்டர்ன்ஸ் 1.5% இருக்குது. 8052 கோடியாக இருக்குது. 1.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ரீமியம் ரிட்டர்ன் 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரூபா பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த குவார்ட்டரில் வந்து கம்பெனி வந்து 9,09,691 ஈக்விட்டி ஷேர் வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் கிராண்டட் அதில் வந்து அலாட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஐசிசி லோம்பார்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இவங்களோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயை ஓவர்டேக் பண்ணி நம்பர் 2 பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸில் டாடா மோட்டார்ஸ் வந்து 3rd பொசிஷனில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாருதி சுசுகி இருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பர்சனல் வெஹிக்கிள் டிஸ்பேச் பண்ணதில் இவங்க டொமஸ்டிக் பர்சனல் வெஹிக்கிள் சேல்ஸில் 22% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்து மஹேந்திராவோட சேல்ஸு. ஆனால் ஸ்கோடா, கியா, டொயோட்டா இவங்க எல்லாமே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மாருதி சுசுகி 6% டவுனாக இருந்துச்சு. ஹியூண்டாய்க்கு 11% விழுந்துருந்துச்சு. டாடா மோட்டார்ஸுக்கு ஒரு 10% கிட்ட விழுந்துருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ஹை அண்ட் கார்ஸாக மார்க்கெட்டில் விற்குது. லோ அண்ட் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மார்க்கெட்டில் வரவேற்பு இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மஹேந்திராவோட சேல்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு க்ரோத் பாதையில் தான் போயிட்டுருக்குது. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ 10,000 கோடி இன்ஃப்ரா பாண்ட்ஸ் மூலமாட்டு இந்த வருஷம் ரைஸ் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கொடுத்த அப்டேட்டு. கைன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 352 கோடியில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு போபாலில் செட் பண்ண இருக்கிறாங்க. 1000 பேருக்கு வந்து இது மூலமாட்டு ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஐடி பார்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கைன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கிளென்மார்க் வந்து தெரபெட்டிக் ஸ்பெஷலைசேஷன் அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் இதில் ஒரு க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இது மூலமாட்டு ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அபிவியூ அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு அது கூட போட்ட டீலில் $700 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயன் இருக்குது. அது ஒரு லாங் டேர்மில் $some billion அளவுக்கு போகும். ஸோ அந்த பேசிஸில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் ரீசெண்டாக நல்லா மேலே போச்சு. இப்போ தெரபெட்டிக் ஸ்பெஷலைசேஷனில் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நிசான் வந்து ஜாப்பனீஸ் பிளான்ட்டை ஒரு 3 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெருசாக சேல்ஸ் இல்லை, இவங்களோட காருக்கு வந்து இப்போ வரவேற்பு இல்லை. அந்த பேசிஸில் ஒரு பிளான்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. கூகுள் வந்து $3 பில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஹைட்ரோ பவர் டீல் போட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட் க்ளீன் எனர்ஜி அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க யூஎஸில். இது வந்து கூகுள் கொடுத்த அப்டேட்டு. ஸோ 3 ஜிகாவாட்டு யூஎஸில் ஹைட்ரோ பவர் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கார்பரேட் க்ளீன் பவர் பார்ட்னர்ஷிப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி அங்கே போட்டிருக்காங்க நியூயார்க்கில். இது கூகுள் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்விடியா, அடுத்தது வந்து ஏஎம்டி அதாவது அட்வான்ஸ்ட் மைக்ரோ டிவைஸ். இது லாஸ்ட் மார்க்கெட்டில் அமெரிக்காவில் நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த 2 பவர்ஃபுல் சிப்ஸு அதாவது MI308 அடுத்தது இன்னொரு சிப்பு. இந்த 2 சிப்பும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து
முன்னாடி சைனாக்கு சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அந்த பேசிஸில் இந்த பங்குகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ ஆக்சுவலி அந்த ரெஸ்ட்ரிக்ஷனால் 7 பேன் பண்ணாங்களா அந்த MI308 சிப்ஸை, அது பேன் பண்ணதுனாலே $800 மில்லியன் அளவுக்கு லாஸ் ஆயிருக்கு. $800 மில்லியன் அளவுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்ததுனால இவங்களுக்கு அந்த பெனிஃபிட்லாம் இருக்கும். அதனால NVIDIAவும் இந்த AMD பங்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயும் இருந்திருக்கு. ஸோ இப்போ கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இன்னைக்கு கூட ரேலியாக இருக்குது இந்த AMDயும் NVIDIAவும். அது இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த AMD வந்து MI350A சிப்ஸை கொண்டு வராங்க. இது போக MI400 சீரீஸும் 2026 எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் கூட அந்த பங்குகள் எல்லாமே நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. இது NVIDIA AMD ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம்ஸ். ஆக்சுவலி கேம்ஸுக்கு என்ன அப்டேட் வருதுன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அடாப்ஷன் இதெல்லாமே ரைஸ் ஆகிறதுனால கேம்ஸுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கம்பெனிக்கு. ஸோ மோடியில் உலகசோல் பைக்கால் கொடுக்குறாங்க. 5000 வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. பைக்கால் கொடுக்குறாங்க. 5000ங்கிறத டார்கெட் ப்ரைஸாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டோட அசட் மேனேஜ்மெண்ட் க்ரோத் எல்லாமே ரீசென்ட்லி நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. SIP இன்ஃப்ளோ அதிகப்படுது. ஸோ அதனால் இந்த கம்பெனிக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி இந்த டார்கெட் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. இது வந்து கேம்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிக்சன் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா 51% ஸ்டேக் வந்து QTech இந்தியாவில் அக்யூசியேஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. குன்ஷன் QTech மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா அதில் வந்து 51% ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க. இது டிக்சன் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.